ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் தமிழச்சி. நாங்கள் ரீசெண்டாக கென்யாவுக்கு போயிருந்தோங்க. அங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்ன மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கென்யா மக்கள் அவங்களோட முடியோட தன்மை, அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, எதனால் எதுக்காக இத்தனை தலை ஃபுல்லாக இத்தனை மாதிரி பின்னல்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற கேட்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதுக்காக ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அவங்கக்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி உங்கள் ஹேர் எப்படி எதுக்காக இவ்வளோ ரஃப்பாக இருக்குது, இப்படி தான் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது தேய்க்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி என்னோட சந்தேகங்கள்லாம் ஒரு சில இது கேட்டுகிட்டே வந்தேன். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி என் முடிய ஆசையாக தொட்டு தொட்டு பார்த்துட்டு எப்படி இந்த இந்தியன்ஸோட ஹேர்லாம் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, என்னென்ன மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு அவங்க உடனே கொஷின் கேட்டுட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி உங்கள் தலை ஃபுல்லாக அப்படி பின்னல் போட்டிருக்கீங்களா, அது எத்தனை நாளைக்கு ஒருக்க போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அது டிபெண்ட்ஸ் தான். ஒரு சில பேர் 1 மந்த் ஒன்ஸ் தான் அது பின்னிட்டாங்கன்னா அதை கலட்டிட்டு அடுத்து வேற எதுவும் மாற்றுவாங்களாம். அது மாதிரி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணது அதை பொறுத்து அந்த தலை கலைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அப்பப்போ மாற்றிப்பாங்களாம். மெயினாக இந்த தலை பின்னுறாங்களே அந்த சின்ன சின்ன ஜடை, அந்த பேர் பார்த்தீங்கன்னா மட்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. மட்டுட்டா மட்டுட்டா அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிருது. இந்த மாதிரி லாங்காக இருக்கிறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் லாங் ஹேர் பிடிக்குமா, ஆனால் முடி நிறைய வளரல அப்படின்னா ஒரு தனியாக அட்டாச்சு ஹேர் மாதிரி ஒரு நூல் மாதிரி விற்கிறாங்க. மெயினாக அந்த நூலையும் இதோட சேர்த்து சேர்த்து கலர் கலராக டிசைன் டிசைனாக ப்ளூ கலரு ரெட்டு அப்படின்னு தலை ஃபுல்லாக கலர் கலராக வாங்கி பின்னிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட முடி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடி வளர்க்கக்கூடாதுங்கிறது அங்கே உள்ள ரூல்ஸ் தான். அதனால் ஸ்கூல் பசங்க எல்லாருமே பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே மொட்டை போடணுங்கிறது கம்பல்சரியாக. அதனால் அவங்க ரொம்ப சேடாக சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எங்களுக்குலாம் நாங்கள் நினச்சா கூட எங்களுக்கு அலோடு கிடையாது, அதனால் நாங்கள் வளர்க்க முடியாது அப்படின்னு நிறைய பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களே இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 13 to 14 இயர்ஸ் பசங்க தான் இவங்க. அங்கே உள்ள டீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா கைட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு சில அதாவது பணக்கார நாடு ஏழை நாடு அப்படிங்கிற வித்தியாசம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை நம்ம அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே பார்த்தீங்கன்னா பணக்காரங்க ஏழை வித்தியாசம் இருக்கிற மாதிரி ஒரு சில நாடுகள்லையும் பணக்கார நாடு ஏழை நாடு அப்படிங்கிற வித்தியாசம் நிறைய இடத்துல நம்ம அந்த வித்தியாசத்தை ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஓப்பனாகவே ஒரு சில பேர் பேசுவாங்க. ஆனால் நம்ம அந்த கண்ட்ரிக்குள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் எல்லா நாடுகளும் எல்லா மக்களும் ஒன்று அப்படிங்கிறது நிறைய இடத்துல நம்மளுக்கு உணர்த்துங்க. எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா நல்லவங்களும் இருப்பாங்க, அதாவது கொஞ்சம் கெட்டவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, இந்த மாதிரி ரெண்டு மிக்சடான ஆட்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. என்ன வேணால் நிறங்கள் அழகு இந்த ஷேப்பு இதுதான் மாறுதே தவிர கடவுளோட படைப்புன்னு பார்க்கும்போது நிறைய இடத்துல எல்லா மக்களும் ஒன்று தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டே இருந்துச்சுங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கென்யாலையும் சொன்னாங்க நிறைய சேஃப்டி கிடையாது, நீங்கள் ஆப்பிரிக்கா போகிறீங்க சேஃப்டி கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி எந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. எங்களுக்கு தான் அப்படி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தாங்கன்னா அங்கே உள்ள பசங்களுமே கேட்டாங்க, இந்த மாதிரி கென்யாக்காக எதுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் சேஃப்டியாக இருக்கீங்களா, ஏதாவது இங்கே பயம், நாங்களே மோஸ்ட்லி ரொம்ப வெளியிலலாம் போக மாட்டோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஏதாவது பர்ஸு இதெல்லாம் யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு கைடுமே முதலே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் 5 o'clock மேலே தான் தனியாக எங்கேயும் வெளியில் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டோம். அதனால் ஆப்பிரிக்கா கண்ட்ரியை பொறுத்தளவுக்கு நம்ம வெளியில் போகணும் அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக தாங்க போகணும். நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு ஜாலியாக அப்படி இப்படிலாம் வெளியில் போக முடியாது. மெயினாக பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல சாப்பாடு கஷ்டம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அதுவுமே கஷ்டம் இல்லை. சப்பாத்தி மெயினாக சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம இந்த ட்ரையாங்கிள் சப்பாத்தி மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி சப்பாத்தி தான் அங்கே ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் ஏதாவது போட்டு தராங்க. அப்புறம் நிறைய நம்ம பயறு வகைகள் வச்சு நிறைய குழம்புலாம் நிறைய கிடச்சிது. அதனால் சாப்பாட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி சப்பாத்தி சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம லஞ்சுக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அந்த மாதிரி ஃபுட்டுலாம் நம்ம ஃபுட்டுலாம் கொஞ்சம் கிடைக்காது. ஆப்பிரிக்கா பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாருமே கருப்பின மக்கள் தான். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப பணக்கார நாடுலாம் கிடையாது, ஏழ்மையான நாடு தான். ஆனால் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த டான்ஸு அது இதுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு தனி ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்குது. அடிக்கடி அந்த கிராஸ் பண்ணும்போதும் சரி, நிறைய டான்ஸை பார்க்கும்போதும் சரி, நிறைய அவங்க கல்ச்சர் நிறைய கேட்க கேட்க ஒரு சில இது ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு. அதாவது வேட்டையாடுதல் அந்த மாதிரி இதுங்கிறது வேறு மாதிரி இருந்தால் கூட இப்போ நல்லா வளர்ந்துட்டு வர்றது இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா
ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களோட வந்து அதாவது எந்த டென்ஷன் அது இதுன்னு ரொம்ப கிடையாது. ரொம்ப காசு சம்பாத்தியம் பண்ணணும், அதை வச்சு பெரிய இதாக வரணும், அப்படி வரணும், இப்படி வரணுங்கிற மாதிரி நிறைய ட்ரீம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, இருக்கிறத போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து அவங்க மெயின் வந்து ஃபுட்டு, இருக்க இடம், தங்குறதுக்கு மெயினாக இருக்க இடம், ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, இதுதான் அவங்களோட மெயின் இதாக இருக்கிறதுனால பசங்கள்லேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக அங்கே உள்ள பீப்புள் நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியறதுனால நம்மளுக்கு போகிறவங்களுக்கு வந்துமே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஈஸியாக அவங்களே கூட்டிகிட்டு போய் நிறைய இடத்துல சுற்றி காமிப்பாங்க. நம்ம வந்து அங்கே லோக்கல் பீப்புளோட ஈஸியாக வந்து நம்ம வந்து பேசுகிறதுக்கோ சரி, எந்த இதுக்குனாலும் சரி வந்து ஊர் சுற்றுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.